ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விஸ்வாச வருடம் மாசி மாதம் 17ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மார்ச் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 6ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய், புதன், ராகு, ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, சுக்கிரன், 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மார்ச் 1ஆம் தேதி முதல் பாருங்க, சுக்கிரன் 7ஆம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். அதே போல மார்ச் 14ஆம் தேதி முதல் சூரியன் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். மார்ச் 25ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்ப கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் பாருங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 25ஆம் தேதி வரையும் பாருங்க உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும், குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும், குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும், குடும்ப தொழிலை எடுத்து நடத்தக்கூடியவங்களுக்கு யோகம் கிடைக்கும், தகப்பனார் வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கொடுக்கும், வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்போ இந்த மாதம் பாருங்க உங்களுக்கு நல்ல பண வரவுகளை கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வராத பணம் எல்லாம் வந்து சேரும். வியாபாரத்தில் அதிர்ஷ்டம், சொந்த தொழிலில் அதிர்ஷ்டம், உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் சனி சுக்கிரன் பார்வை உங்கள் ராசிக்கு விழுவது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. முக்கியமாக சுக்கிரன் இந்த மாதம் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையும் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருப்பார். இதனால் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், சென்றிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு திடீர்னு காதல் கைகூடும், அதாவது நினைத்தவரை கைப்பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக அமையும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் 25ஆம் தேதிக்குள்ள. அப்போ எதிர்பார்த்தது இந்த மாதம் நடந்தேருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். அப்போ இந்த மாதம் பாருங்க மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31ஆம் தேதி வரையும் பாருங்க புதன் பகவான் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வரும். முக்கியமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க. புது நபர்களை நம்பக்கூடாது. அதே போல் எந்த ஒரு காரியத்துக்காகவும் முன்பணம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். இந்த மாதம் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வரும். ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்ல தைரியத்தை கொடுக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு பாருங்க 6ஆம் இடத்துல கிரகங்கள் வலுவாக இருக்கிறதுனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம், புது வேலை வாய்ப்புகள், உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் இதெல்லாம் இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே போல் சூரியனும் 6ஆம் இடத்துல தான் இருக்கிறார். சூரியன் 6ஆம் இடத்துல இருப்பது எதிர்பாராத யோகத்தை கொடுக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ திடீர் முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், உங்களுடைய முயற்சிகள் பாருங்க வெற்றியில் முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு வேலை விஷயமா முயற்சி பண்ணுறீங்க, ஒரு தொழிலுக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆனால் உங்கள் ராசிக்கு அதிபதி ராகு மேலே இந்த மாதம் பயணம் செய்வதனால பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ஆனால் உங்கள் முயற்சி வெற்றியில் முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே போல் சூரியன் 7ஆம் இடத்துக்கும் வராது இந்த மாதம். அதாவது மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் விரையாதிபதி 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்ப்பார். இந்த காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு திடீர் விரயங்கள், திடீர் செலவுகள் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் சூரிய ராசியை பார்க்கறதுனால நிர்வாக திறமை, தலைமை எண்ணங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் வீண் விவாதங்களை தவிர்க்கணும் 7ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்கிற வரையும். அதாவது மார்ச் 14ஆம் தேதிக்கு பிறகு ஒரு மாதத்திற்கு கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் பாருங்க இந்த மாதம் சனி சுக்கிரன் சேர்க்கை மிகப்பெரிய பணவர்வுகளை கொடுக்கும். வராத பணம் எல்லாம் இந்த மாதம் வந்து சேரும் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே போல கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டக சனி காலம். சனி ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். ராசியை சனி பார்க்கறதுனால கண் திருஷ்டி இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் பாருங்க, நீங்கள் ஒரு காரியம் செய்ய போறீங்கன்னா அதை முன்னாடியே மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அந்த காரியம் பாருங்க கண் திருஷ்டி படும், அந்த காரியம் நடக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பாருங்க ராசியை சனி பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்.
அதே போல் உடம்புல அசதி சோம்பல் இதெல்லாம் இருக்கும் சனி பார்வை ராசிக்கு விடுவதனால. மேலும் 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார். குரு பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிற வரையும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனம். ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல குரு இருப்பது பழைய பாடலை என்ன சொல்லுதுன்னா, ஈசனார் ஒரு 10லே தலவோட்டில இருந்து கொண்டதும் 10ஆம் இடத்துக்கு குரு வந்தபோது சிவனே பிச்சை எடுத்தார் அப்படின்னு பழைய பாடல் இருக்குது. அப்போ உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் பிரச்சனை வரும். இப்போ யாரெல்லாம் உத்தியோகத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கு உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வரும். யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ உத்தியோகம் இல்லையோ அவங்களுக்கு புது வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு வருஷம் பாருங்கள், எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு ராஜபார்வை, அதாவது குரு பகவான் ஒரு முழு பலத்தோட லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம்னாலும் குழந்தை பாக்கியம் இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும். உயர் பதவி, அங்கீகாரம், பணப்புழக்கம், சமுதாயத்தில் கௌரவ அந்தஸ்து அடிக்கக்கூடிய, சமுதாயத்தில் கௌரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி பல வகையிலும் நல்ல ஒரு மாற்றங்களை நல்ல ஒரு முன்னேற்றங்களை ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்கள் பார்க்க முடியும். அதே போல் ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருப்பதும் பாருங்கள், உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது என்றைக்கும் உங்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் வெற்றியை கொடுக்கும் 6ஆம் இடத்துல கூடிய ராகு. அதே போல் 12ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு தூக்கம் சம்பந்தமான பிரச்சனையை கொடுக்கும் 12ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வது. அதே போல் கணவன் மனைக்குள்ள பாருங்கள் அந்யோன்யத்தில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் 12ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வது. ஒரு சிலருக்கு இடதுகளில் சில சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். மற்றபடி பாருங்கள் கேதுவால் உங்களுக்கு அதிக கெடுபங்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதம் பாருங்கள் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும். உங்களுடைய ஆசைகள் இந்த மாதம் பூர்த்தியாகும். நீங்கள் எதிர்பார்த்தது இந்த மாதம் நடந்தேறும். முக்கியமாக வராத பணம் எல்லாம் இந்த மாதம் வந்து சேருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. முக்கியமாக உத்தியோகம் ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் நல்ல பணப்புழக்கங்கள் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருப்பதனால ஏமாறக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். புது நபர்கள் நம்பக்கூடாது. எதிரையும் பெருசாக முதலீடு செய்யக்கூடாது இந்த மாதம் கன்னிராசிக்காரர்கள். அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பாருங்கள் ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல ராகு மேலே பயணிப்பதனால குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் உக்கிரமான தெய்வங்களுடைய வழிபாடு, அதாவது சமயபுரத்தம்மன், பிரித்யங்கரா, வராகி அம்மன் வழிபாடு, உக்கிரமான தெய்வங்களுடைய வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 20, 21, 22 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 1, 2, மார்ச் 5, 6, அதே போல் மார்ச் 16, 17, 18, 19, 20, மார்ச் 26, 27, 28, 29 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னா கூட இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.